இந்தியா யுஎஸ் இடையே ஒரு டீல் முடிஞ்சு போச்சு. இதன் மூலம் யுஎஸ் ப்ராடக்ட்ஸ் 500 பில்லியன் அளவிற்கு இந்தியாவிற்கு செல்லும். 50,000 கோடி என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 90-92 ரூபாய்க்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 45 லட்சம் கோடி மதிப்பிலான அமெரிக்காவினுடைய வேளாண் விளைபொருட்களும் பால் உற்பத்தி பொருட்களும் மாட்டுத் தீவனம் உள்ளிட்டவையும் இந்திய சந்தையை நிரப்பப் போகின்றன. 50 விழுக்காட்டிலிருந்து 18 குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவர் விட்டு கொடுத்தது என்னன்னா அவங்களுடைய பொருட்கள் எதுக்குமே இறக்குமதி தீர்வை கிடையாது. இது இந்தியா மட்டும் இல்ல, இந்தியாவோடு வர்த்தகம் செய்ய நிற்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்தியாவுடைய தரவுகள் அளிக்கப்படும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் நம்மை பின்தொடரலாம், நம்முடைய தேவைகளை அறியலாம். அது மட்டுமல்ல, ஊடுருவி நம்முடைய விவரங்களை எடுக்கக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. இதுதான் ஏன்னா they are going to access our data with artificial intelligence. ட்ரம்ப் வந்துட்டு அப்படியே அகமகிழ்கிறார், இங்கே மோடி அப்படியே பாராட்டுகிறார். உடனே இவரும் அவரும் சிரித்து கொண்டே கட்டிப்பிடிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வருகின்றன. ஊரையை மாற்றுகிறார். இந்த ஆட்சியாளர்கள் தங்களை காத்துக்கொள்ள இந்த நாட்டையே அடகு வைக்கிறார். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தாக இருக்கும் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பல உண்மைகளை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய வேளாண் அமைச்சர் ரோலின்ஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய உண்மைகளும், ஆனால் இங்கே காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் சொல்லக்கூடிய கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரண்பட்டதாக, மூடாளவிற்கு முரண்பட்டதாக இருக்கின்றது. இங்கே மறைக்கப்படும் உண்மைகள் மிக அபாயகரமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த ட்ரேட் டீல், வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று நேற்றல்ல 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. வாஷிங்டனுக்கே இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவை குழுக்கள் சென்று பேசி வருகின்றன. ஆனால் உடன்பாடு ஏற்படவில்லை. உடன்பாடு ஏற்பட்டுவிடும் என்று பலமுறை ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார், பொதுவெளியில் சொல்லியிருக்கின்றார். ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால், 3 இடங்களை அமெரிக்கா குறிவைக்கிறது. அதனை இந்தியா மறுத்து வந்தது. 1, வேளாண் பொருட்கள் மீதான இறக்குமதிக்கு இந்தியா வேளாண் பொருட்களை இந்தியாவிற்குள் கொண்டு வருவதற்குள் இந்தியா எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. முழுமையாக அமெரிக்க பொருட்கள் இந்திய சந்தையில் புழங்க வேண்டும், விற்கப்பட வேண்டும். 2, அவற்றில் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களும் இருக்கும். அதை இந்தியா தடுக்கக்கூடாது. அதை வாங்க வேண்டுமா வேண்டாமா என்பதை இந்திய மக்கள் முடிவு செய்யட்டும், இந்திய அரசு முடிவு செய்யக்கூடாது என்று அமெரிக்கா சொல்கிறது. 2, 3வது, இந்தியா உங்களுக்கெல்லாம் தெரியும், விவசாயத்தை போலவே பால் பொருட்கள், பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தியில் ஒரு முதன்மையான நாடு. நமது நாடு பால் பொருட்களுக்கோ பால் உற்பத்திக்கோ இன்னொரு நாட்டை சார்ந்து இருக்கவும் இல்லை. பால் உற்பத்தி தொடர்பாக மாடு வளர்ப்பு, அதனுடைய இனப்பெருக்கம் ஆகிய எதற்காகவும் யாரையும் சார்ந்து இல்லை. அந்த இடத்தில் இந்தியா திறந்துவிட மறுத்தது. ஏனென்றால் இவை 3மே இந்தியாவினுடைய உழவர்களினுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கும், அபாயகரமானது என்பதனால் இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த ஒரு இடத்தில் நாம் பிரதமர் மோடியினுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ்,
அதை விட்டுத்தராமையை நாம் பாராட்டி இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அது விட்டுத்தரப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் சொல்கிறேன் என்றால், அவர் டொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர் உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்தில், அதாவது அவருடைய ட்ரூத் சோஷியல் அக்கௌண்ட் அவர் வச்சிருக்கிறது அது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா யூஎஸ் இடையே ஒரு டீல் முடிஞ்சு போச்சு. இதன் மூலம் யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் 500 பில்லியன் அளவிற்கு இந்தியாவிற்கு செல்லும். 500 பில்லியன், மில்லியன் அல்ல, பில்லியன். ஒரு பில்லியன் அப்படின்றது 100 கோடி. 500 பில்லியன் என்பது 50,000 கோடி. 50,000 கோடி என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 90-92 ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 45 லட்சம் கோடி மதிப்பிலான அமெரிக்காவினுடைய வேளாண் விளைபொருட்களும் பால் உற்பத்தி பொருட்களும் மாட்டுத் தீவனம் உள்ளிட்டவையும் இந்திய சந்தையை நிரப்பப் போகின்றன. இவர்களின் மீது எவ்வளவு இறக்குமதி வரி? 0. 1% கூட கிடையாது. ஆனால் மோடி அதை பற்றி பெருசாக சொல்கிறாரு, நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதிகபட்சமாக அமெரிக்கா விதிக்கக்கூடிய வரி 50 விழுக்காட்டிலிருந்து 25 விழுக்காடு வரி, 25 விழுக்காடு தண்டம், பீனல் இன்ட்ரெஸ்ட், பீனல் டியூட்டி 50 விழுக்காட்டிலிருந்து 18 குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் விட்டு கொடுத்தது என்னன்னா, அவங்களுடைய பொருட்கள் எதுக்குமே இறக்குமதி தீர்வை கிடையாது. இது இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவோடு வர்த்தகம் செய்ய நிற்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய ஷாக், பெரிய அதிர்ச்சி. இப்போ இதை யார் சொல்கிறது அப்படின்னம்னா, ரோலிங்ஸ் சொல்கிறது போது அவர் என்ன சொல்கிறார், இதே நேரத்தில் இப்படி வருவோம். ட்ரம்ப் சொன்னதை வந்துட்டு இது எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும், இந்தியாவுடைய ஃபார்ம் செக்டார், இந்தியாவினுடைய வேளாண் துறை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று எச்சரிக்கை குரல்கள் இங்கே எழுந்தவுடன் காமர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வந்துட்டு அடிப்படையற்ற அச்சம், இன்னும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தே ஆகலை, நீங்கள் அவசரப்பட்டுலாம் பேசுகிறீங்க, நாங்கள் அப்படிலாம் விட்டு தரல, எந்த அபாயகரமான எதுவும் கிடையாது, அப்படி இப்படின்லாம் இவர் பேசுகிறாரு. இதே மாதிரி வைஷ்ணவ் அவரும் வந்துட்டு பேசுகிறாரு. அதாவது அஸ்வினி வைஷ்ணவ் அவரும் இதே தான் சொல்கிறாரு, இதெல்லாம் எந்த இடத்துலையும் வந்துட்டு நாங்கள் இந்த டீலை உறுதிப்படுத்தலை, ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தலை, எனவே அவசரப்பட்டு பேசாதீங்க அப்படின்றாரு. ஆனால் அமெரிக்காவினுடைய அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். Trump claimed that the Prime Minister also committed to buy American at much higher level in addition to over ஏற்கனவே இருக்கக்கூடிய பர்ச்சேசஸ் எல்லாம் மேலே $500 billion of US energy, technology, agricultural, coal, many other products. என்னென்ன சொல்கிறாரு, எனர்ஜி, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண் பொருட்கள், நிலக்கரி அண்ட் மெனி அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டிருக்கிறாரு. அதையும் தாண்டி அவங்களுடைய அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரூக் ரோலின்ஸ் said, நியூ US India deal will export more American farm products to India's massive market, lifting prices and pumping cash into rural America. அமெரிக்காவிற்கு, இந்தியா என்கின்ற ஒரு பெரிய நாட்டிற்கு, அதனுடைய சந்தைக்குள் நாம் அமெரிக்க பொருட்களை கொண்டு போய் திணிக்கப் போகின்றோம், கொட்டப் போகின்றோம். அதன் மூலம் நம்முடைய ஊரக அமெரிக்காவிற்கு அப்படியே ரொக்க பணம் வந்து கொட்டப் போகிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இந்த அளவிற்கு அமெரிக்காவிற்கு இந்திய சந்தையை திரண்டு விட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த அளவிற்கு 18% குறைச்சாலும் கூட, நம்முடைய பொருட்களுக்கு அமெரிக்காவினுடைய டாரிஃப் 12% குறைச்சாலும் கூட, இன்னமும் அது பாகிஸ்தான் உள்ளிட்ட
நாடுகளோடு ஒப்பிடும்போது பாகிஸ்தான், பங்களாதேஷ், வியட்நாம், சைனா உள்ளிட்ட நாடுகளோடு ஒப்பிடும்போது நாம் ஒரு போட்டிக்குரிய அளவிற்கான இடம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஜிபிஎஸ் என்கின்ற வரிச்சலுகை அளிக்கப்படுகிறது. இது சுஹாசினி ஹைதர் அப்படின்ற இது தொடர்பாக எழுதியுள்ள ஆய்வறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல மக்களே, இதில் இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கிறது. அது என்னன்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய அந்த டேட்டா பிஸ்னஸ் தரவு வர்த்தகத்திற்கு இந்தியாவினுடைய தரவுகள் அளிக்கப்படும். அதை வைத்துக்கொண்டு அந்த தரவுகளை அவர்கள் பல்வேறுபட்ட அமெரிக்க நிறுவனங்களுக்கு அந்த தரவுகளை விற்று அதன் மூலம் அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் நம்மை பின்தொடரலாம், நம்முடைய தேவைகளை அறியலாம், இந்தந்த பொருட்கள் கிடைக்கின்றது என்று சொல்லலாம், அது இந்த விலைக்கு கிடைக்கின்றது சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அது மட்டுமல்ல, ஊடுருவி நம்முடைய விவரங்களை எடுக்கக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. இதுதான் ஏன்னா they are going to access our data with artificial intelligence. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த செயற்கை அறிவு தொழில்நுட்பத்தை கொண்டு நம்முடைய தரவுகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இங்கே இருக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் நமது இந்திய அரசு அமைதி காக்கிறது. ஆனால் மோடி அங்கே ட்ரம்ப் அப்படியே அகமகிழ்கிறார், இங்கே மோடி அப்படியே பாராட்டுகிறார். உடனே அவரும் சிரித்து கொண்டே கட்டிப்பிடிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வருகின்றன. ஊரை ஏமாற்றுகிறார்கள், நாட்டையே ஏமாற்றுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், மிக அபாயகரமான ஒரு இடத்திற்கு நமது நாட்டை நகர்த்தி செல்கின்றார் மோடி தன்னை காப்பாற்றிக் கொள்ள. இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். தனது கூட்டாளி அதானியை காப்பாற்றவும் ஜெஃப்ரி எம்ஸ்டன் ஃபைலில் இருந்து இருக்கக்கூடிய உண்மைகள் தன்னை வெளியிடப்பட்டு அதனால் தனது அரசியலுக்கு ஆபத்து நேராமல் தன்னை காத்துக்கொள்ளவும் மோடி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, இந்தியாவினுடைய நலனை விட்டு தந்து விட்டார் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் எவ்வளவு ஆழமானது என்பது இப்பொழுது தெரிகின்றதா? ஏன் இதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க பாஜக அஞ்சுகிறது, அலறி ஓடுகிறது? இதனால்தான். எனவே மிக மிக எச்சரிக்கையாக இந்தியர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. எப்படி நாம் அணுகப் போகின்றோம்? தோழர்களே, இந்த காணொளி காட்சியை காணக்கூடிய நீங்கள் இதை பரவலாக பகிருங்கள். இதன் மூலம் ஒரு பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இந்த ஆட்சியாளர்கள் தங்களை காத்துக்கொள்ள இந்த நாட்டையே அடகு வைக்கிறார்கள். இதை நாம் மக்களிடையே கொண்டு செல்வோம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.